ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 41ஆம் அத்தியாயம். பாவங்களின் வகைகள், சிவ வழிபாட்டு முறை, நன்னடத்தை விதிகள். கரந்தமன் கேட்டான். சிலர் சிவனை அடைவதன் மூலம் முக்தி அடையலாம் என்கிறார்கள். சிலர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அடைவதன் மூலம் அது கிடைக்கிறது என்கிறார்கள். வேறு சிலர் வேதசை பிரம்மதேவரை அடைவதன் மூலம் அது கிடைக்கிறது என்கிறார்கள். இவர்களில் யாரிடமிருந்து அது கிடைக்கும் என்று தாம் கருதுகிறீர்? மகாகாலர் பதிலளித்தார். மனிதர்களின் தலைவனே, இந்த 3 இறைவர்களுமே எல்லையற்ற பெருமை கொண்டவர்கள். இவ்விஷயத்தில் சிறந்த யோகிகளின் மனமே குழப்பமடைகிறது. அப்படி இருக்க என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதனின் நிலை என்னவாக இருக்கும்? முன்னொரு காலத்தில் நைமிசாரண்யத்தில் வசித்த முனிவர்கள் தேவர்களின் மேன்மை குறித்து தங்கள் மனதில் ஐயம் கொண்டு பிரம்மதேவரின் உலகத்திற்கு சென்றனர். அதே வேளையில் பணிவுடைய பிரம்மதேவர் பின்வரும் ஸ்லோகத்தை கூறினார். முடிவற்றவரான அந்த அனந்தருக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கும் மகேஸ்வரருக்கும் சிவனாருக்கும் நமஸ்காரம். அவர்கள் இருவரும் தங்கள் பக்தனான என் மீது எப்போதும் அருள் புரியட்டும். அதன் பின் அவரை, அதாவது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மிக சிறந்தவராக கருதி முனிவர்கள் திருப்பார்கடலுக்கு சென்றனர். அங்கே யோகிகளின் தலைவரான அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு துயில் நீங்கி எழுந்தபோது இவ்வாறு கூறினார். உயிரினங்களுக்கெல்லாம் மேலான பிரம்மதேவரையும் பிரம்மத்தின் வடிவமாக திகழும் சதாசிவத்தையும் நான் வணங்குகிறேன். அவர்கள் இருவரும் என் நலனுக்கும் மங்களத்திற்கும் காரணமாக அமையட்டும். அதன் பின்னர் ஆச்சரியமடைந்த அந்த பிராமணர்கள் அங்கிருந்து சென்றனர். கைலாயத்தில் ஸ்தானு சிவனார் கிரிஜையிடம் தேவி பார்வதியிடம் கூறுவதை அவர்கள் கண்டனர். ஏகாதசி நாளில் நான் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருப்பிடத்தில் விழித்திருந்து நடனமாடுவேன். பகவான் ஸ்ரீஹரியையும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் பிரம்மதேவரையும் மகிழ்விப்பதற்காக நான் எப்போதும் தவம் இயற்றுகிறேன். இதனை செவிமடுத்த அந்த முனிவர்கள் மனச்சோர்வுடன் அங்கிருந்து சென்றனர். அவர்கள் கூறினர், அந்த இறைவர்களே ஒருவருக்கொருவர் மேலானவர் அல்லது கீழானவர் என்று தங்களை வேறுபடுத்தி கொள்வதில்லை. அப்படி இருக்க அவர்களால் படைக்கப்பட்டவர்களால் படைக்கப்பட்ட நம்மை போன்றவர்களை குறித்து யார் கவலை கொள்ளப் போகிறார்கள்? அந்த இறைவர்களுள் யார் உயர்ந்தவர், யார் நடுத்தரமானவர், யார் தாழ்ந்தவர் என்று பேசுபவர்கள் பொய்யர்கள் மற்றும் பாவிகள் ஆவர். அவர்கள் நிச்சயமாக நரகத்தில் வீழ்வார்கள். நைமிசாரண்யத்தில் வசித்த முனிவர்கள் இவ்வாறே தீர்மானித்தனர். சிறந்த மன்னனே, இதுவே உண்மை, இதுவே எனது தெளிவான கருத்துமாகும். ஆயிரக்கணக்கான ஜபக்காரர்கள், மந்திரங்களை ஜபிப்பவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மற்றும் சைவர்கள் ஆகியோர் பிரம்மதேவர், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் ஸ்தானுவான சிவனார் ஆகியோரை பின்பற்றி வந்துள்ளனர். எனவே ஒருவரது மனம் எவ்விறைவனிடம் பற்று கொண்டுள்ளதோ அந்த இறைவனை அவர் வழிபடலாம். அவர் பாவங்களிலிருந்து விடுபடுவார். இதுவே எனது சிறந்த கருத்தாகும். கர்தமன் வினவினான். சிறந்த பிராமணரே, எந்த பாவங்களால் மனம் குழப்பம் அடைந்து வேதங்கள் மற்றும் புனிதமான சடங்குகளில் நாட்டம் கொள்ளாமல் போகிறது? மகாகாலன் கூறினான். மனிதனின் செயல்பாடுகளில் உள்ள வேறுபாடுகளால் ஸ்தூலமானவை, கடுமையானவை, சூட்சுமமானவை மற்றும் அவ்வளவு சூட்சமற்றவை என பல வகையான பாவங்கள் உள்ளன என்பதை நீ அறிய வேண்டும். அவற்றுள் நரகத்தில் வீழச் செய்யும் கடுமையான பாவங்களின் தொகுப்புகள் சுருக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளன. அவை மனம், வாக்கு மற்றும் உடல் ஆகியவற்றின் மூலம் செய்யப்படுகின்றன. மனதின் 4 வகையான பாவ செயல்கள் பின்வருமாறு: பிறர் மனைவியரை குறித்து காம உணர்வுடன் எண்ணுதல், பிறர் செல்வத்தின் மீது ஆசை கொள்ளுதல், பிறரை குறித்து தீய எண்ணம் கொள்ளுதல், செய்யக்கூடாத செயல்களில் ஈடுபடுதல், தொடர்பற்ற சொற்களை பேசுதல், மனதிற்கு பிடிக்காத மற்றும் பொய்யான சொற்களை உரைத்தல், பிறரை இகழ்ந்து பேசுதல் மற்றும் திட்டுதல், புறம் பேசுதல் மற்றும் அவதூறு கூறுதல். இவை 4ம் வாக்கினால் செய்யப்படும் பாவச் செயல்களாகும். விலக்கப்பட்ட உணவை உட்கொள்ளுதல், வன்முறை, முறையற்ற காம இச்சை மற்றும் பிறர் செல்வத்தை அபகரித்தல், இவை 4ம் உடலால் செய்யப்படும் பாவச் செயல்களாகும். இவ்வாறு மனம், வாக்கு மற்றும் உடல் ஆகிய 3லிருந்தும் தோன்றும் 12 வகையான பாவச் செயல்கள் கூறப்பட்டன. முடிவற்ற பலன்களை தரக்கூடிய அவற்றின் மேலும் பல உட்பிரிவுகளை நான் விவரிக்கிறேன். உலகியல் வாழ்வு எனும் பெருங்கடலில் இருந்து நம்மை கரை சேர்க்கும் இறைவனான மகாதேவனை வெறுப்பவர்கள் பெரும் பாவச் சுமைக்கு ஆளாகி நரக நெருப்பில் வீழ்கிறார்கள். முடிவற்ற தீய விளைவுகளை தரக்கூடிய 6 பெரும் பாவங்களை குறித்து கூறப்படுகின்றன. அவற்றை புரிபவர்கள் ஆவன:
சங்கரனை கண்டதும் மகிழ்ச்சியோ பூரிப்போ அடையாமல் அவரை போற்றி புகழாதவர்கள், சிவனார் மற்றும் குருவின் முன்னிலையில் கடைபிடிக்க வேண்டிய மரியாதைக்குரிய செயல்களை செய்யாமல் தங்களுக்கு தோன்றியதை செய்வதில் எவ்வித தயக்கமும் காட்டாமல் அவ்வாறே நின்று விளையாடுபவர்கள், பின்பற்றுபவர்களின் ஒழுக்க நிலையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பல்வேறு வகையான உணவுகளை உட்கொள்ளுதல், மரபுக்கு மாறான கொள்கைகளை பின்பற்றுதல், வரட்டுவாதங்களை முன்வைத்தல், தேவர்கள், அக்னி தேவன், குருமார்கள், சான்றோர்கள், பசுக்கள், பிராமணர்கள் மற்றும் அரசர்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இகழ்ந்து பேசுதல், பித்ருக்கள், முன்னோர்கள் மற்றும் தேவர்களின் வழிபாட்டை முற்றிலும் கைவிட்டவர்கள், தங்கள் புனிதமான கடமைகளை துறந்தவர்கள், தீய நடத்தை உடையவர்கள், பாவச் செயல்கள் புரியும் நாத்திகர்கள், எப்போதும் உண்மையை பேசாதவர்கள், பர்வத தினங்களிலோ விசேஷ தினங்களிலோ அல்லது பகல் பொழுதிலோ உடல் உறவு கொள்பவர்கள், நீரில் விந்துவை வெளியேற்றுபவர்கள், விலங்குகள், மாதவிடாய் காலத்தில் உள்ள பெண்கள், வேறு வர்ணத்தை சேர்ந்த பெண்கள் அல்லது உயிரற்ற பொருட்களுடன் உடல் உறவு கொள்பவர்கள், மனைவி, மகன், நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்களின் நம்பிக்கையை சிதைப்பவர்கள், பொதுமக்களிடம் வெறுப்பூட்டும் சொற்களை கூறுபவர்கள், இரக்கமற்றவர்கள், ஒப்பந்தங்களை மீறுபவர்கள், ஏரிகள், கிணறுகள் மற்றும் நீர்நிலைகளை அழிப்பவர்கள், ஒரே வரிசையில் அமர்ந்து உணவு உட்கொள்பவர்களுக்கு பல்வேறு வகையான உணவுகளை பரிமாறுபவர், பாகுபாடு காட்டுபவர், இத்தகைய செயல்களை செய்பவர்கள் உபபாதகிகள், குறைந்த தீவிரத்தன்மை கொண்ட பாவிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். குறைந்த அளவு பாவங்களை செய்தவர்களை குறித்து என்னிடம் இருந்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கள் எஜமானர்கள், நண்பர்கள் மற்றும் துறவிகளின் பணிகளுக்கு இடையூறு செய்பவர்களும், பசுக்கள், பிராமணர்கள் மற்றும் கன்னிகைகளின் செயல்களில் தடைகளை அல்லது சிக்கல்களை உருவாக்குபவர்களும் பாவிகள் என்று அறியப்படுகிறார்கள். மற்றவர்களின் புகழையும் செழிப்பையும் கண்டு பொறாமைப்படுபவர்கள், இழிவான மற்றும் தீய குணமுடைய பெண்ணை சார்ந்திருப்பவர்கள், சான்றோர்களின் வரிசையில் அமர்வதற்காகவேனும் யாகங்கள் மற்றும் தான தர்மங்கள் போன்ற புனிதமான கடமைகளை செய்யாதவர்கள், பசுத்தொழுவம், அக்னிகுண்டம், நீர்நிலை, பொதுவிதி, மரநிழல், மலைகள், பூங்காக்கள் மற்றும் புனித தலங்களில் மலம் கழிப்பவர்கள், எப்போதும் பாடல்கள் பாடுவதிலும் இசைக்கருவிகளை வாசிப்பதிலும் ஈடுபட்டிருப்பவர்கள், போதையில் இருப்பவர்கள், ஆரவாரமான மகிழ்ச்சியில் திளைப்பவர்கள், ஏமாற்றும் வேடங்களையும் வஞ்சகமான செயல்களையும் கொண்டிருப்பவர்கள், சட்டவிரோத வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள், போலியான ஆவணங்களை தயாரிப்பவர்கள், துரோகம் மற்றும் நியாயமற்ற போர் முறைகளை கையாள்பவர்கள், பணியாளர்களிடம் மிகுந்த இரக்கமற்ற முறையில் நடந்து கொள்வர், விலங்குகளை ஒடுக்கி துன்புறுத்துபவர், பிறர் பேசுவதை நிதானமாக பொறுமையுடன் செவிமடுத்து கொண்டு பொய்யாக மகிழ்ச்சி அடைவது போல் நடிப்பவர், நிலையற்ற மனதுடையவர், வஞ்சகர், கபடத்தன்மை கொண்டவர் மற்றும் போலியான பணிவை காட்டுபவர், தான் மட்டும் நல்ல உணவை உட்கொண்டு விட்டு மனைவி, புதல்வர்கள், நண்பர்கள், குழந்தைகள் முதியவர்கள், மெலிந்த மற்றும் நோயுற்ற பணியாளர்கள், விருந்தினர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகியோரை பசியுடன் இருக்கச் செய்பவர், தான் மட்டும் மன நிறைவுடன் மிகச்சிறந்த உணவை உட்கொண்டுவிட்டு பிராமணர்களுக்கு தரமற்ற உணவை அளிப்பவர். இத்தகையவர் சமைத்த உணவு வீணானதாக கருதப்படும். மேலும் பிரம்மத்தை அறிந்தவர்களால் இவர் இகழப்படுவார். புனிதமான விரதங்களை அல்லது கடமைகளை தாமாகவே ஏற்றுக்கொண்டு புலனடக்கம் இல்லாததால் அவற்றை பாதியிலேயே கைவிடுபவர், பசுக்கள் மற்றும் காளைகளை அடிக்கடி அடித்து துன்புறுத்தி அவற்றின் மீது பாரம் சுமத்துபவர் அல்லது வண்டிகளை இழுக்கச் செய்பவர், பலவீனமானவர்களை பேணி பாதுகாக்காதவர், பிறர் செல்வத்தை இழந்தால் அவர்களை வெறுப்பவர், ஆந்திரேகம் மற்றும் சூனிய விதைகள் மூலம் பிறருக்கு துன்பம் விளைவிப்பவர், காயமடைந்தவர்களையும் பாரம் சுமக்கச் செய்பவர், நோயுற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்காதவர், ஆடு மற்றும் செம்மறி ஆடுகளை வளர்ப்பவர், எருமைகளை வளர்ப்பவர், கடல் பயணம் செய்பவர், சூத்திர பெண்ணை திருமணம் செய்தவர், தாழ்ந்த குலத்தவரின் தொழிலை செய்பவர், மருத்துவர், மதவேடம் பூண்டவர், சாஸ்திரங்களின் கட்டளைகளை மீறி தன் விருப்பப்படி வரிகளை விதிப்பவர், எப்போதும் தண்டனை அளிப்பதிலேயே ஆர்வம் கொண்ட அரசன், தண்டனை அளிப்பதில்
துளியும் அக்கறை காட்டாத அரசன். இவர்கள் அனைவரும் சிறிய அளவிலான பாவிகள் ஆவர். ஒரு அரசனின் குடிமக்கள் ஊழல் மனப்பான்மை கொண்ட அதிகாரிகளாலோ அல்லது திருடர்களாலோ ஒடுக்கப்பட்டால் அந்த அரசன் நரகத்தில் வேதனையை அனுபவிப்பான். தீய பழக்கங்களில் மூழ்கியிருக்கும் சோம்பேறி அரசன் ஒருவன் திருடன் அல்லாதவனை திருடன் என்றோ அல்லது திருடனை திருடன் அல்லாதவன் என்றோ தவறாக கருதினால் அவன் நரகத்தில் வீழ்வான். இவை மற்றும் பல பாவங்களை குறித்து பண்டைய வரலாற்றை அறிந்தவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளனர். அவை நன்கு அறியப்பட்டவை ஆகும். கடுகு அளவிலானதாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மதிப்புடையதாக இருந்தாலும் சரி, பிறருடைய செல்வத்தை திருடும் ஒருவன் பாவி ஆகிறான். அவன் நரகத்தில் தள்ளப்படுவதற்கு தகுதியானவன் ஆகிறான். மரணத்திற்கு பின்னர் இத்தகைய மற்றும் பிற பாவங்களின் காரணமாக அந்த மனிதன் சித்திரவதைகளை அனுபவிப்பதற்காக முன்னிருந்த உடலை போன்ற அளவும் தன்மையும் கொண்ட ஒரு உடலை பெறுகிறான். எனவே சிறந்த நம்பிக்கை கொண்ட ஒருவன் நரகத்தில் வீழ்வதற்கு ஏதுவான இந்த 3 வகையான பாவங்களையும் தவிர்க்க வேண்டும். அவன் சதாசிவத்தை சரணடைய வேண்டும். தொடர்பு, ஆர்வம் அல்லது பேராசை காரணமாக செய்யப்பட்டாலும் அவன் செய்யும் நமஸ்காரங்கள், துதிப்பாடல், வழிபாடு அல்லது புனித நாமங்களை ஜபித்தல் ஆகியவை ஒருபோதும் பயனற்றதாக போகாது. கரந்தமன் வேண்டினான். சிவ வழிபாட்டின் பலனை ஒரு மனிதன் அடைவதற்கு செய்ய வேண்டிய சிவ வழிபாட்டு முறையை சுருக்கமாக கூறுவது தங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். மகாகாலர் கூறினார், ஒருவர் எப்போதும் அதிகாலை, நண்பகல் அல்லது மாலை வேளையில் சங்கரனாரை வழிபட வேண்டும். இறைவனை தரிசிப்பதன் மூலமும் பக்தியுடன் தொடுவதன் மூலமும் சிவபெருமானை வழிபடுபவர் நிச்சயமாக பேறு பெற்றவர் ஆவார். முதலில் அவர் புனித நீராடல் சடங்கை செய்ய வேண்டும் அல்லது பஸ்ம ஸ்நானம், உடல் முழுவதும் திருநீர் பூசிக்கொள்ளுதல் அவற்றை செய்ய வேண்டும். சிரமத்தில் இருப்பவர் கழுத்திற்கு கீழே உள்ள உறுப்புகளுக்கு மட்டும் நீராடும் கண்ட ஸ்நானம் என்றழைக்கப்படும் நீராடலை செய்யலாம் அல்லது மந்திர ஸ்நானம், உண்மையான நீராடலுக்கு பதிலாக மந்திரத்தை ஜபித்தல் அவற்றை செய்யலாம். கம்பளி ஆடை அல்லது வெள்ளை ஆடை அல்லது செம்மண் நிறத்திலான சிவப்பு சாக் போன்ற நிறம் கொண்ட ஆடையை அணிய வேண்டும். அது புதியதாக இருக்க வேண்டும். அழுக்காகவோ அல்லது ஒட்டு போடப்பட்டதாகவோ இருக்கலாகாது. மேலாடையையும் அணிய வேண்டும். அது இல்லாவிட்டால் வழிபாடு பலனளிக்காது. நெற்றி, மார்பு மற்றும் தோள்களில் திருநீற்றால் திரிபுன்றம், திருநீற்றால் வரையப்படும் 3 இணையான கோடுகள் இட வேண்டும். மகிழ்ச்சியுடன் மகாதேவனாரை வழிபடுபவர் அவரை மீண்டும் மீண்டும் தரிசிக்கிறார். ஆலயத்திற்கு வெளியே அனைத்து அசுத்தங்களையும் நீக்கிய பின்னரே சிவபெருமானின் சன்னதிக்குள் நுழைய வேண்டும். உள்ளே நுழைந்த பின்னர் இறைவனை வணங்க வேண்டும். பின்னர் கருவறைக்குள் நுழைய வேண்டும். கரங்களை சுத்தம் செய்த பின்னர், நீரினால் சுத்தம் செய்த பின்னர் சிவபெருமானின் மீது கவனத்தை செலுத்தி முந்தைய நாள் வழிபாட்டின் எஞ்சிய பொருட்களை அகற்ற வேண்டும். பக்தர் மார்ஜன சடங்கை, நீரால் சிவலிங்கத்தை துடைக்கும் சடங்கு செய்கிறார். ஏனெனில் பக்தியின் காரணமாக அவர் ருத்ரன் ஆகிறார். எனவே இது ஸ்தானுவுடன் சிவபெருமானுடன் இணைந்து செய்யப்படும் துடைத்தல் நிகழ்வாக அமைகிறது. ருத்ரனிடம் பக்தி கொண்டு வாழ வேண்டும். அதன் மூலம் அழுக்கை, பாவங்களை நீக்கிக் கொள்ளலாம். இவ்வாறு எப்போதும் துடைப்பவரிடம் எந்த அழுக்கும் பாவமும் தங்குவதில்லை. இறைவனிடம் கொண்ட பக்தி மட்டுமே அவரிடம் நிலைத்திருக்கும். அதன் பின்னர் பக்தர் தூய நீரால் கடுக்காக்களை, உலோகத்தாலான நீர் கலன்கள் நிரப்ப வேண்டும். அனைத்து கலன்களும் ஒரே அளவிலும் பார்ப்பதற்கு சிறப்பான தோற்றத்துடனும் இருக்க வேண்டும். அவை அனைத்தும் விரிசல்கள் அல்லது பிளவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். அவற்றின் வடிவம் மங்களகரமானதாக இருக்க வேண்டும். அவை அனைத்தும் நீரால் நிரப்பப்பட வேண்டும். துணியால் வடிகட்டி தூய்மைப்படுத்தப்பட்ட நீரை கொண்டு அவை நிரப்பப்பட வேண்டும். நறுமண பொருட்கள் மற்றும் தூபங்களை கொண்டு அவை நறுமணம் மிக்கதாக செய்யப்பட வேண்டும். அவற்றை சுத்தம் செய்யும் போதோ நிரப்பும் போதோ அல்லது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் போதோ பிரணவத்துடன் கூடிய நமச்சிவாய எனும் 6 எழுத்து மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். 108, 28, 18 அல்லது 4 கலசங்களை வைத்து கொள்ள வேண்டும். கலசங்களின் எண்ணிக்கை இதற்கு குறைவாக இருக்கலாகாது. பால், தயிர், நெய், தேன் மற்றும் கரும்புச்சாறு ஆகிய வழிபாட்டு பொருட்கள் பவன் சிவபெருமான் என்பவருக்கு இடதுபுறத்தில் வைக்க வேண்டும்.
அதன் பின்னர் பக்தர் வெளியே வந்து வாயிற்காவலர்களான தெய்வங்களை வழிபட வேண்டும். இனி இறைவனின் வாயிற்காவலர்களை மந்திரங்கள் முறையே குறிப்பிடப்பட்டுள்ளன. கம் கணபதிக்கு கணங்களின் தலைவருக்கு நமஸ்காரம். ஷாம் க்ஷேத்திரபாலருக்கு நமஸ்காரம். கம் மூத்தோர்கள் அல்லது குருக்களுக்கு நமஸ்காரம். இவை ஆகாயத்தில் மேல் திசையில் வழிபடப்படுபவை. கௌம் குலதெய்வத்திற்கு நமஸ்காரம். நந்திக்கு நமஸ்காரம். மகாகாலருக்கு நமஸ்காரம். தாதா மற்றும் விதாதா ஆகியோருக்கு நமஸ்காரம். அதன் பின்னர் அவர் ஆலயத்திற்குள் நுழைந்து லிங்கத்திற்கு சற்று வலதுபுறத்தில் வடக்கு நோக்கி அமர வேண்டும். சமமான ஆசனத்தில் முதுகை நேராக வைத்து அமர வேண்டும். அவர் மனதாலும் உடலாலும் தூய்மையாக இருந்து சிறிது நேரம் தியானம் செய்ய வேண்டும். தர்பை புற்களால் சூழப்பட்ட தாமரை மலரின் நடுவில் உள்ள சூரிய மண்டலத்தை அவர் தியானிக்க வேண்டும். சந்திர மண்டலத்தின் நடுவில் அமைந்துள்ள அக்னி மண்டலத்தையும் அவர் தியானிக்க வேண்டும். பக்தர் நடுவில் வீற்றிருக்கும் சிவபெருமானை தியானிக்க வேண்டும். அவர் பிரபஞ்ச வடிவினராகவும் வாமா முதலான 8 ஆதி சக்திகளுடன் கூடியவராகவும் 5 முகங்கள் 10 கரங்கள் மற்றும் 3 விழிகளை கொண்டவராகவும் பிறை நிலவை அணிந்தவராகவும் இடது மடியில் மலைமகளை பார்வதி தேவியை அமர்த்தியவராகவும் சித்தர்களால் அடிக்கடி போற்றப்படுபவராகவும் விளங்குகிறார். பின்னர் மன்னரே, அவர் பக்தர் முதலில் சம்புவிற்கு பாத்தியம் பாதம் சுத்தம் செய்ய நீர் மற்றும் அர்க்கியம் வழிபாட்டு பொருட்கள் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். அர்க்கியத்தில் நீர், பச்சரிசி, கர்ப்பை புல், நறுமண மலர்கள், நெய், நறுமண பொருட்கள், பால், தயிர் மற்றும் தேன் ஆகியவை அடங்கும். நம்பிக்கையால் கனிந்த மனதுடன் அவர் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். முதலில் ஒரு கலசத்தை எடுத்துக்கொண்டு பக்தர் மல ஸ்நானம் அதாவது அழுக்கை நீக்கும் சடங்கு செய்ய வேண்டும். பாதி அளவு நீரை கொண்டு அவர் லிங்கத்தை நீராட்ட வேண்டும். பின்னர் அழுக்கை நீக்க வேண்டும். அதன் பின்னர் மீதமுள்ள நீர் முழுவதையும் கொண்டு நீராட்ட வேண்டும். பின்னர் அவர் வழிபட்டு நீராட்ட வேண்டும். அதன் பின்னர் பக்தி ஸ்ரத்தையுடன் வணங்கி 12 அட்சரங்களை கொண்ட மூல மந்திரத்தை உச்சரித்தவாறு லிங்கத்தை நீராட்ட வேண்டும். அந்த மந்திரம் பின்வருமாறு: பிரணவத்துடன் கூடிய ஹூம் விஸ்வமூர்த்தியே சிவாய நமக. பிரபஞ்ச வடிவினரான சிவபெருமானுக்கு நமஸ்காரம். மூல மந்திரத்தை உச்சரித்தவாறு தூபம் மற்றும் நீர் சமர்ப்பித்து வழிபடுவதற்கு முன் நீர், பால், தயிர், தேன் மற்றும் கரும்புச்சாறு ஆகியவற்றை கொண்டு தனித்தனியாக லிங்கத்தை நீராட்ட வேண்டும். அவர் அனைத்து கலசங்களிலும் உள்ள நீரை கொண்டு லிங்கத்தை நீராட்ட வேண்டும். அது சுத்தம் செய்யப்பட்ட பின் அதை ஒரு துணியால் துடைத்து உலர்த்தி நறுமண பூச்சுக்களை பூச வேண்டும். அதனை துடைத்து நறுமண பொருட்களை பூசிய பின்னர் மீண்டும் நீராட்டி சந்தன கலவையை பூச வேண்டும். அதன் பின்னர் பல வகையான மலர்களை கொண்டு அதனை வழிபட வேண்டும். வழிபாட்டிற்குரிய முறையை கேளுங்கள். ஆக்னேய பாதத்தில் தென்கிழக்கு திசையில் அடிப்பகுதியில் பிரணவம் தீர்த்தத்திற்கு நமஸ்காரம். தென்மேற்கில் ஞானத்திற்கு நமஸ்காரம். வடமேற்கில் வைராக்கியத்திற்கு நமஸ்காரம். வடகிழக்கில் ஐஸ்வர்யத்திற்கு நமஸ்காரம். கிழக்கில் பாதத்தில் அதர்மத்திற்கு நமஸ்காரம். தெற்கில் அஜ்ஞானத்திற்கு நமஸ்காரம். மேற்கில் அவைராக்கியத்திற்கு நமஸ்காரம். வடக்கில் அநேகஸ்வரியத்திற்கு நமஸ்காரம். எல்லையற்றவருக்கு நமஸ்காரம். பத்மத்திற்கு தாமரைக்கு நமஸ்காரம். சூரிய மண்டலத்திற்கு நமஸ்காரம். சந்திர மண்டலத்திற்கு நமஸ்காரம். அக்னி மண்டலத்திற்கு நமஸ்காரம். வாமா, ஜேஷ்டா முதலான 5 மந்திர சக்திகளுக்கு நமஸ்காரம். உன்னத பிரகிருதியான தேவிக்கு நமஸ்காரம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம் மற்றும் சத்யோஜாதமாகிய 5 முகங்களை கொண்ட இறைவனுக்கு நமஸ்காரம். பேருருவம் கொண்டவரும் ருத்ரன், சாத்தியர், வசுக்கள், ஆதித்யர்கள், விஸ்வே தேவர்கள் மற்றும் பிற தேவர்களின் வடிவங்களை உடையவருமான இறைவனுக்கு நமஸ்காரம். அண்டஜம் முட்டையிலிருந்து பிறப்பவை. ஸ்வேதஜம் வியர்வையிலிருந்து பிறப்பவை. உத்பிஜம் பூமியை பிளந்து முளைப்பவை மற்றும் ஜராயுஜம் கருப்பையிலிருந்து பிறப்பவை போன்ற அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களின் வடிவாக திகழும் மகத்தான இறைவனுக்கு நமஸ்காரம். பிரணவம், ஹூங்காரம், பேருருவம் கொண்ட சிவபெருமானுக்கு நமஸ்காரம். சூலம், வில், வாள், மண்டை ஓடு, தண்டு மற்றும் கோடரி ஆகியவற்றிற்கு வணக்கம். பின்னர் நீர் வெளியேறும் வாயிலில் சண்டீஸ்வரருக்கு வணக்கம். இவ்வாறு முறையாக வழிபட்ட பின்னர் பக்தர் அர்க்கியம் வழிபாட்டு நீர் சமர்ப்பிக்க வேண்டும். மந்திரம்: மகாதேவா, வழிபாட்டை நிறைவு செய்யும் பொருட்டு நீர், பச்சரிசி, மலர் மற்றும் சிறந்த பழங்கள் அடங்கிய இந்த அர்க்கியத்தை ஏற்றுக்கொள்வீராக. தகுதி வாய்ந்தவர் அர்க்கியம் சமர்ப்பித்த பின்னர் வாசு பூஜையை செய்ய வேண்டும்.
அதன் பின்னர் தூபம் சாம்பிராணி காட்டுதல், தீபம் ஒளி காட்டுதல் மற்றும் நெய்வேத்தியம் உணவு படைத்தல் ஆகியவற்றை முறைப்படி செய்ய வேண்டும். பக்தர் அங்கு மணியை ஒலிக்கச் செய்ய வேண்டும். பின்னர் சங்கு மற்றும் இசைக்கருவிகளின் முழக்கத்துடன் தேவாதி தேவனுக்கு சிறப்பாக ஒளி காட்டும் நீராஜன தீபாராதனை வழிபாட்டை செய்ய வேண்டும். சூலமேந்திய தேவாதி தேவனின் நீராஜன வழிபாட்டை காண்பவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார். அப்படி இருக்க அந்த வழிபாட்டை செய்பவரை பற்றி கூறவும் வேண்டுமோ? ஒருவர் நடனம், பாடல் மற்றும் இசைக்கருவி இசைத்தல் ஆகியவற்றை செய்வது போல பாவனை செய்தாலும் கூட இறைவன் அவர் மீது மகிழ்ச்சி கொள்வார். ஏனெனில் பாடல் மற்றும் இசைக்கருவி இசையின் பலன் அளவற்றதாகும். துதிப்பாடல்கள் மூலம் போற்றிய பின்னர் அவர் தண்டம் தடி போல தரையில் பணிந்து வணங்க வேண்டும். இறைவா, என் தீவினைகளை மன்னித்து அவற்றை நல் வினைகளாக மாற்றுவீராக என்று கூறி தேவாதி தேவனிடம் மன்னிப்பு கோர வேண்டும். இவ்வாறு ருத்ரனை, குறிப்பாக இந்த லிங்கத்தில் வழிபடுபவர் தனது தந்தை, பாட்டனார் மற்றும் பூட்டனார் ஆகியோரை அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுவிக்கிறார். அவர் நீண்ட காலம் ருத்ரலோகத்தில் வசிப்பார். அவர் சிறந்த நடத்தை என்னும் புனிதமான நெறியை கடைபிடித்து மகேஸ்வரனாரின் பக்தராக திகழ்வார். பசு, தனி ஆன்மா எனும் பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஒருமுகப்பட்ட மனதுடன் ருத்ரனை இவ்வாறு வழிபடுவார். இந்த ருத்ரனை இவ்வாறு வழிபடுபவர் அகிலத்தையே திருப்திப்படுத்துகிறார். ஆனால் அரசே, நன்னடத்தைக்கான ஒழுக்க முறைகளை மீறாதிருத்தல் மட்டுமே இவை அனைத்தும் பலனளிக்கும். தர்மத்தை கடைபிடிப்பதாலேயே அது பலன் தருகிறது. மேற்கூறிய சிவதர்மத்தை பின்பற்றுவதன் மூலம் ஒருவன் ஸ்வர்க்கத்தை அடைகிறான். நன்னடத்தையின் மூலம் ஒருவன் நீண்ட ஆயுளை பெறுகிறான். நன்னடத்தையானது மங்களமற்ற மற்றும் துரதிருஷ்டவசமான விஷயங்களை அளிக்கிறது. நன்னடத்தை விதிகளை மீறி தன் விருப்பப்படி செயல்படுபவரின் யாகங்கள், தான தர்மங்கள் மற்றும் தவ முயற்சிகள் ஆகியவை செழிப்பை தருவதில்லை. அந்த நன்னடத்தை நெறிகளின் பொதுவான வரைபடத்தை நான் கூறுகிறேன், அரசே செவிமடுப்பீராக. இல்லறத்தான் வாழ்க்கையில் 3 குறிக்கோள்களை அறம், அன்பு மற்றும் பொருள் அடைவதில் முயற்சி செய்ய வேண்டும். அவற்றை அடைவதன் மூலம் இல்லறத்தான் இம்மையிலும் மறுமையிலும் சித்தியை, நற்பேற்றை அடைகிறார். ஒருவர் பிரம்ம முகூர்த்தத்தில் விடியற் காலையில் எழுந்து அறம் செய்யும் பொருள் ஈட்டுதல் குறித்து சிந்திக்க வேண்டும். எழுந்த பின்னர் பல் துளக்கிவிட்டு ஆசமனம் சடங்கு முறைப்படி நீர் அருந்துதல் செய்ய வேண்டும். கற்றறிந்த பக்தன் அமைதியாகவும் உடல் மற்றும் மன தூய்மையுடனும் இருந்து சந்தியா வழிபாட்டை செய்ய வேண்டும். காலை சந்தியா வழிபாட்டை நட்சத்திரங்கள் செய்யும் போதே அவை மறையும் முன்பே செய்ய வேண்டும். மாலை சந்தியா வழிபாட்டை சூரியன் மறைவதற்கு முன்பே செய்ய வேண்டும். பொய்யுரைத்தல், தீய சொற்களை கூறுதல் மற்றும் கடுஞ்சொற்களை திட்டுதல் போன்றவற்றை கூறுதல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். தீயவர்களுக்கு சேவை செய்தல், மத விரோத கொள்கைகள் அல்லது தவறான சாஸ்திரங்களில் ஈடுபடுதல் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். கண்ணாடியில் முகம் காணுதல், பல் துலக்குதல், தலை சீவுதல் மற்றும் தெய்வ வழிபாடு செய்தல் ஆகியவற்றை முற்பகலிலேயே செய்ய வேண்டும் என்று பெரிய முனிவர்கள் வகுத்துள்ளனர். பலாச மரத்தாலான இருக்கை, பலகை, சந்தனம் மற்றும் பலாச மரத்தாலான பல் துலக்கும் குச்சிகள் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். அறிவார்ந்த ஒருவர் அமரும் பலகையை அதன் கால்களை பிடித்து தரையில் இழுத்து செல்லக்கூடாது. புத்திசாலி ஒருவர் நீரையும் நெருப்பையும் ஒரே நேரத்தில் எடுத்து செல்லலாகாது. குரு, தெய்வம் அல்லது நெருப்பிற்கு முன்னால் கால்களை நீட்டி அமரக்கூடாது. குரு, முதியவர்கள், அதிக கல்வி அறிவுடையவர்கள், துறவி, தெய்வங்களின் ஆலயங்கள், மடாலயத்தில் உள்ள மரம் மற்றும் சந்திப்புகள், 4 சாலைகள் கூடும் இடம் ஆகியவற்றை வலம் வர வேண்டும். உணவு உட்கொள்ளுதல், மலம் கழித்தல், விளையாட்டு, சிற்றின்பம் மற்றும் உடல் உறவு ஆகியவற்றை தர்மம் அறிந்தவர் தனிமையான இடத்தில் மேற்கொள்ள வேண்டும். அசாதாரணமான பேச்சுத்திறன் மற்றும் அறிவு, தவம், வாழ்வாதார வழிமுறைகள் மற்றும் வயது ஆகியவற்றை இரகசியமாக வைத்திருக்க வேண்டும். பகலில் வடக்கு நோக்கியும் இரவில் தெற்கு நோக்கியும் மலம் அல்லது சிறுநீர் கழிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் ஆயுள் பாதிக்கப்படாது. நெருப்பு, சூரியன், பசு, புனித சடங்குகளை செய்பவர் சந்திரன், நீர்நிலை மற்றும் அந்தி பொழுது ஆகியவற்றை நோக்கி சிறுநீர் கழித்தால் அறிவுத்திறன் அழியும். உணவு உட்கொண்ட பிறகு, உறங்கிய பின்னர், நின்ற பின்னர், சிறுநீர் அல்லது மலம் கழித்த பின்னர் மற்றும் தெருக்களில் நடந்து சென்ற பின்னர் எப்போதும் ஆச்சமனம், நீரால் வாய் கொப்பளித்து மற்றும் உடல் உறுப்புகளை சுத்தம் செய்யும் சடங்கு செய்ய வேண்டும். மேலும்
5 உறுப்புக்களை பாதங்கள், கரங்கள், விழிகள், செவிகள், தோள்கள் நீரால் தொட வேண்டும். 6 சுடுகாடு, சாம்பல், சாணம், உழுத நிலம் அல்லது புல் வெட்டப்படாத புல்வெளி ஆகியவற்றில் சிறுநீர் கழிக்கலாகாது. புத்திசாலி ஒருவர் தனியாக எடுத்து வைக்கப்பட்ட நீரை கொண்டு சௌச்சம் சுத்தம் செய்யும் சடங்கு செய்ய வேண்டும். 5 வகையான மண்ணை தவிர்க்க வேண்டும். நீரில் உள்ள மண், ஆலயத்தில் உள்ள மண், புற்று மண், எலிகள் வசிக்கும் இடத்து மண், சாபத்திற்குரிய இடத்து மண் மற்றும் தூய்மையற்ற இடத்து மண். துர்நாற்று மற்றும் பிசுபிசுப்பு தன்மை நீங்கும் வரை சுத்தம் செய்யும் சடங்கை செய்ய வேண்டும். தன்னைத்தானே அடித்து கொள்ளவோ அல்லது துயரத்தில் மூழ்கிவிடவோ கூடாது. 2 கரங்களாலும் தலையை சொரியக்கூடாது. உரையானது சிதைந்துள்ளது. ஒருவர் தன் மனைவியை பாதுகாக்க வேண்டும். அறிவுடையவர் அவள் மீது கொண்டுள்ள ஆதாரமற்ற தீய எண்ணத்தை கைவிட வேண்டும். சூரியன் மறைந்த பின்னர் புனிதமான சடங்குகள் எதையும் செய்யலாகாது. ஒருவன் தன் மனதை சிவனிடம் நிலைநிறுத்தி எந்த உயிரினத்திற்கும் தீங்கு விளைவிக்காமலோ அல்லது மிக குறைந்த அளவிலேயே பாதிப்பு ஏற்படும் வகையிலோ செல்வத்தை ஈட்ட வேண்டும். அளவிற்கு அதிகமான கஞ்சத்தனத்துடன் இருக்கலாகாது. எவர் மீதும் தீய எண்ணம் கொண்டிருக்கக்கூடாது. நன்றியற்றவனாக இருத்தல் கூடாது. பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணமும் கொண்டிருக்கலாகாது. கரங்கள், பாதங்கள் அல்லது விழிகளை தேவையின்றி அடிக்கடி அசைக்கவோ அல்லது சிமிட்டவோ கூடாது. நேர்மையானவராக இருக்க வேண்டும். பேச்சிலோ அல்லது உடல் உறுப்புகளிலோ நிலையற்ற தன்மை இருக்கலாகாது. நாகரிகமற்ற, முரட்டுத்தனமான அல்லது விவேகமற்ற செயல்களை செய்யலாகாது. வீண் விவாதங்களிலோ அல்லது பயனற்ற பகையிலோ ஈடுபடலாகாது. பல்வேறு வழிகளில் சாமம், தானம் போன்றவை மூலம் செல்வத்தை ஈட்ட வேண்டும். வேறு வழியே இல்லாத போது மட்டுமே தண்டம், கடுமையான நடவடிக்கை எனும் முறையை கையாள வேண்டும். தன்னிடம் இருந்து விலகி சென்றவர்களுடன் உணவு, படுக்கை மற்றும் பாத்திரங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். சிறந்த மன்னனை 2 நெருப்புகள் அல்லது 2 லிங்கங்களுக்கு இடையிலோ அல்லது நெருப்பிற்கும் லிங்கத்திற்கும் இடையிலோ அல்லது 2 பிராமணர்களுக்கு இடையிலோ அல்லது கணவன் மனைவிக்கு இடையிலோ ஒருவன் செல்லலாகாது. சூரியனுக்கும் சூரியன் ஆலயத்தில் அல்லது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆலயத்திற்கும் இடையிலோ அல்லது ஹரனான சிவனார் மற்றும் அவரது வாகனமான காளைக்கும் இடையிலோ செல்லலாகாது. அவ்வாறு இடையில் செல்வது பாவத்தை உண்டாக்கும். அறிவுடையவர் ஒருவர் மேலாடை இல்லாமல் ஒரே ஒரு ஆடையை மட்டும் அணிந்து கொண்டு உணவு உட்கொள்ளவோ, ஹோம சடங்குகளை செய்யவோ, பிராமணர்களை வழிபடவோ அல்லது தெய்வ வழிபாடு செய்யவோ கூடாது. பயிரை அறுத்தல், கதிரடித்தல், துடைத்தல், நீரை சுத்திகரித்தல், மரத்தை அறுத்தல், உணவு உட்கொள்ளுதல், உறங்கச் செல்லுதல், கண்ணுறக்கம் கொள்ளச் செல்லுதல், எழுதல், பயணம் செய்தல், தும்முதல், புதிய செயலை தொடங்குதல், ஒரு பணியை முடித்தல், விரும்பத்தகாத சொல்லை சொல்லுதல், தாம் நீர் அருந்துதல், நுகர்தல், தொடுதல், கேட்டல், பேச விரும்புதல், உடல் உறவு கொள்ளுதல் மற்றும் உடல் சுத்தம் செய்து கொள்ளுதல் ஆகிய வேளைகளில் தானு என்னும் திருநாமத்தை 20 முறை உச்சரிக்க வேண்டும். அவ்வாறு செய்பவரே மகேஸ்வரனின் பக்தர் என்று அறியப்பட வேண்டும். மற்றவர்கள் பெயரளவில் மட்டுமே அப்படி இருப்பவர்கள். அவர்கள் வெறுமே பெயர் தாங்கி மட்டுமே ஆவர். அவர் ருத்ரனின் தன்மையை அடைந்து இறுதியில் சிவபெருமானை வந்தடைவார். பிறருடைய மனைவியிடம் நேரடியாக உரையாடலாகாது. ஒருவேளை பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் கற்றறிந்த ஒருவர் அவர்களை தாய், சகோதரி, மகன் அல்லது கண்ணியமான பெண்மணி என்று விழிக்க வேண்டும். உணவருந்திய பின் வாய் சுத்தம் செய்யாமல் உச்சிஷ்ட நிலையில் இருக்கும்போது எதையும் தொடக்கூடாது. சூரியன், சந்திரன் அல்லது நட்சத்திரங்களை காணவும் கூடாது. தன் சொந்த தலையில் தட்டி சத்தம் எழுப்பக்கூடாது. தனிமையான ஓரிடத்தில் தன் சகோதரி, மகன் அல்லது தாயுடன் ஒரே ஆசனத்தில் அமரக்கூடாது. ஏனெனில் ஐம்புலன்களின் கூட்டத்தை அடக்குவது கடினம். கற்றறிந்தவர் கூட மயக்கமடைந்து மயங்க நேரிடலாம். ஆசிரியர் விருந்தினராக தன் இல்லத்திற்கு வந்தால் இருக்கையிலிருந்து எழுந்து அவருக்கு அன்புடன் இருக்கையளித்து அவரது பாதங்களில் பணிந்து வணங்க வேண்டும். அறிவுடையவர் ஒருபோதும் வடக்கு அல்லது மேற்கு திசையை நோக்கி தலை வைத்து உறங்கலாகாது என்றார். அகஸ்திய நட்சத்திரத்தை அதாவது தெற்கு நட்சத்திரத்தை நோக்கியும், தேவேந்திரனை அதாவது கிழக்கு திசையை நோக்கியும் தலை இருக்கும்படி இருக்க வேண்டும். மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பெண்ணை காண்பது, தொடுவது மற்றும் அவளுடன் பேசுவதை தவிர்க்க வேண்டும்.
நீரில் சிறுநீர் கழிப்பதோ மலம் கழிப்பதோ அல்லது விந்துவை வெளியேற்றுவதோ கூடாது. அப்படி செய்தால் அவரவர் சக்திக்கு ஏற்ப தேவர்கள், மனிதர்கள் மற்றும் முனிவர்களை வழிபடும் சடங்கை செய்ய வேண்டும். முன்னோர்களையும் பித்ருக்களையும் வழிபட வேண்டும். அதன் பின்னரே மகேஸ்வரனை பின்பற்றுபவர் உணவை உட்கொள்ள தகுதியுடையவர் ஆவார். ஆச்சமனம் செய்து தூய்மையாகவும் மௌனமாகவும் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர வேண்டும். கரங்களையும் முழங்கால்களையும் இடையில் வைத்திருக்க வேண்டும். மனதை அதில் நிலைநிறுத்த வேண்டும். உணவு தீங்கு விளைவிப்பதாகவோ அல்லது அவமதிக்கும் வகையிலோ இல்லாவிட்டால் அதை குறை கூறாமலோ அல்லது அதில் குற்றம் காணாமலோ உணவை உட்கொள்ள வேண்டும். கற்றறிந்தவர் உணவை குறித்து விமர்சன கருத்துக்களை கூறலாகாது. நிர்வாணமாக நீராடவோ படுத்துக்கொள்ளவோ அல்லது நடமாடவோ கூடாது. குருவின் தவறுகளை பிறரிடம் கூறலாகாது. அவர் கோபமடைந்தால் அவரை சமாதானப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் குருவை குறித்து அவதூறாக பேசினாலும் அதை செவிமடுக்கலாகாது. 100 பிற பணிகளை கைவிட்டாவது எப்போதும் தர்மம், அதாவது ஆன்மீக சொற்பொழிவுகள் கூறியவற்றை செவிமடுக்க வேண்டும். இது வீடு அல்லது கண்ணாடியில் உள்ள அழுக்கை நீக்குவது போல மனதில் உள்ள தீய எண்ணங்கள் மற்றும் அழுக்கை எப்போதும் நீக்குகிறது. மாதத்தின் வளர்பிறை 14ஆம் நாளில் இரவில் மட்டுமே உணவு உட்கொள்ள வேண்டும். பகலில் விரதம் இருக்க வேண்டும். 3 இரவுகள் விரதம் இருக்க உடல் ரீதியாக இயலாதவர் உணவு உட்கொண்டாலும் மகேஸ்வரனை பின்பற்றுபவராகவே கருதப்படுவார். ஆனால் அவர் தனக்காக சம்யாபா, கோதுமை மாவு ஈரட்டி, கிருஷிரா, எள் கொண்டு செய்யப்படும் இனிப்பு அல்லது மாமிசம் ஆகியவற்றை தயாரித்து உணவாக உட்கொள்ளலாகாது. காலை மற்றும் மாலை வேளைகளில் விருந்தினர்களுக்கு உணவளித்த பின்னரே தானும் உணவு உட்கொள்ள வேண்டும். சந்தியா காலங்களில் விடியற்காலை மற்றும் அந்தி பொழுது உறங்குதல், கற்றல் மற்றும் உணவு உட்கொள்ளுதல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். அறியாமையால் விடியற்காலையிலோ அல்லது அந்தி பொழுதிலோ உணவு உட்கொண்டால் அவன் அசுரர்களின் இருப்பிடத்தை சேர்பவனாகிறான். நீராடிய பின்னர் தலைமுடியை உதறக்கூடாது. வழியில் தும்மும் போதோ அல்லது துப்பும் போதோ வலது செவியினை தொட்டுக்கொண்டு அனைத்து உயிர்களிடமும் மன்னிப்பு கோர வேண்டும். நீல நிற ஆடையை அணியலாகாது. மேலும் மேலாடையையும் கீழ் ஆடையையும் மாற்றி அணியலாகாது. அழுக்கு படிந்த ஆடைகளையும் ஓரங்களில் நூல்கள் தொங்காத விளிம்பில்லாத ஆடைகளையும் தவிர்க்க வேண்டும். முகம், கரங்கள் மற்றும் பாதங்களை சுத்தம் செய்துவிட்டு முழங்கால்களுக்கு இடையே கரங்களை வைத்து அமர வேண்டும். 3 முறை ஆச்சமனம் நீரருந்தும் சடங்கு செய்து 2 முறை முகத்தை துடைக்க வேண்டும். நீரால் உடலின் உறுப்புகளை தொட்டு தலையையும் தொட்டு கொள்ள வேண்டும். 2 முறை ஆச்சமனம் செய்த பின்னரே அனைத்து புனித சடங்குகளையும் செய்ய வேண்டும். தும்மும் போதோ துப்பும் போதோ பற்களில் ஒட்டி உள்ளதை அகற்றும் போதோ அல்லது நெறி தவறியவர்களுடன் பதிலதர்களுடன் பேசிய பின்னரோ ஆச்சமனம் செய்ய வேண்டும். தினமும் 3 வேதங்களை கற்க வேண்டும். அறிஞராக திகழ முயல வேண்டும். அறவழியில் செல்வம் ஈட்ட வேண்டும். வழிபாட்டை ஸ்ரத்தையுடன் மேற்கொள்ள வேண்டும். ஒரு அறிஞர் மிக தாழ்ந்த அல்லது இழிவான ஒருவரை குறிக்கும் போது கூட நீ என்ற சொல்லை பயன்படுத்தலாகாது. நீ என்று விழிப்பதும் குருவை கொல்வதும் சமமான குற்றங்களாகும். எப்போதும் உண்மையையே பேச வேண்டும். எல்லா நேரங்களிலும் அனைவரிடமும் நட்புடன் பழக வேண்டும். மிகுந்த சோர்வையும் களைப்பையும் தரும் செயல்களை தவிர்க்க வேண்டும். இவ்வுலகில் வாழும் காலம் முழுவதும் ஆன்மாவை சிறந்த புனித சடங்குகளுடன் இணைத்து கொள்ள வேண்டும். மாசுபட்ட ஆன்மாவை தீர்த்தங்களில் புனித நீராடுதல், விரதங்கள், புனித சடங்குகள் மற்றும் நியமங்கள், தகுதியுடையோருக்கு தானமளித்தல், ஹோமங்கள், ஜபங்கள், யாகங்கள், சிவபெருமானை பவனாரை வழிபடுதல் மற்றும் தேவர்களை சிறப்புற வழிபடுதல் ஆகியவற்றின் மூலம் எப்போதும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசே பெரியவர்களிடமிருந்து மறைக்க தேவையில்லாததும் எவ்விடத்திலும் தனக்கு எந்தவிதமான பழிச்சொல்லை ஏற்படுத்தாததுமான ஒரு செயலை பற்றற்ற மனதுடன் ஒருவன் செய்ய வேண்டும். இவ்வாறு உனக்கு ஒரு பொதுவான வழிகாட்டுதல் அளிக்கப்பட்டது. மீதமுள்ளவற்றை நீ ஸ்மிருதிகள் மற்றும் புராணங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அறநெறி செயல்களை பின்பற்றி மகேசனின் இருப்பிடத்திலேயே வசிக்கும் ஒருவருக்கு செல்வம், அறம் மற்றும் அன்பு ஆகியவற்றை அடைவதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் அனைத்தும் சிறப்பானதாக அமைகிறது.
நாரத மாமுனிவர் கூறினார், பால்குணா அர்ஜுனா, மகாகாலர் இவ்வாறு பல்வேறு வகையான அற செயல்களை கூறிக்கொண்டிருந்த போது வானத்தில் ஓர் பெரும் ஒலி கேட்டது. அவர்கள் கண்டு கொண்டிருக்கும் போதே அங்கு வந்தவர்களை செவிமடுப்பாய். பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி, ருத்ரனார், தேவி பார்வதி, ருத்ரனின் கணங்கள், தேவேந்திரன் முதலான தேவர்கள், வசிஷ்ட மாமுனிவர் முதலான முனிவர்கள் மற்றும் தும்புரு உள்ளிட்ட கந்தர்வர்கள் மற்றும் தேவ கன்னிகைகளின் கூட்டங்கள் ஆகியோர் அங்கு வந்தனர். மிகுந்த பக்தியுடன் அறிவார்ந்த மாகாலர், மகேசனார் உள்ளிட்ட அவர்கள் அனைவரையும் வணங்கினர். பலவிதமான முறைகளில் அவர்களை அவர் பூஜித்தார். அதன் பின்னர் பிரம்மதேவர் முதலானோர் அவரை ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்களால் ஆன ஒரு சிறந்த ஆசனத்தில் அமர வைத்தனர். மகீசாகர சங்கமம், பூமியும் கடலும் சங்கமிக்கும் இடம் எனும் இடத்தில் அவருக்கு முடிசூட்டப்பட்டது. பின்னர் தேவி அவரை மகிழ்ச்சியுடன் தழுவி தன் மடியில் அமர்த்தி கொண்டார். பிருத்தையின் மைந்தனே அர்ஜுனா, மிகுந்த அறிவுடைய மகாகாலர் அவளுடைய சொந்த மகன். அவள் இவ்வாறு கூறினாள், புனிதமான சிவ வழிபாட்டில் சிறந்தவரை, இந்த அண்டம் பிரம்மாண்டம் நிலைத்திருக்கும் காலம் வரை சிவபெருமானை போலவே தாமும் சிவலோகத்தில் தங்கி இருப்பாயாக. சிவபெருமானின் மீதான உன் பக்தியின் காரணமாக நீ அவ்வாறே அங்கு வசிப்பாயாக. இறைவனால் இந்த வரம் அளிக்கப்பட்டது. ஐம்புலன்களையும் வென்று தூய்மையுடன் இருந்து உனது, அதாவது மகாகாலனின் லிங்கத்தை வழிபடுபவன் எனது உலகத்தை அடைவான். இங்குள்ள இந்த லிங்கத்தை தரிசித்தல், துதித்தல், வழிபடுதல், பணிந்து வணங்குதல், ஜபம் செய்தல் மற்றும் தர்ம காரியங்களுக்காக தானம் அளித்தல் ஆகியவை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றன. இவ்வாறு கூறப்பட்ட போது தேவர்கள் ஆச்சரியமடைந்தனர். அவர்கள் அற்புதம் அற்புதம் என்று முழங்கினர். பிரம்மதேவர் மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை முன்னணியாக கொண்ட தேவர்கள் மகாகாலனை துதித்தனர். மகாகாலன் தேவர்களால் துதிக்கப்பட்டார் மற்றும் சாரணர்களால் வணங்கப்பட்டார். நடனமாடும் தேவ கன்னிகளாலும் கந்தர்வர்களின் இனிய பாடல்களாலும் துதிப்பாடும் கோடிக்கணக்கான கணங்களாலும் அவர் எல்லா பக்கங்களிலும் சூழப்பட்டிருந்தார். பவனார் சிவபெருமான் முன்னிலையில் செல்ல அவரும் ருத்ரனாரின் இருப்பிடத்திற்கு சென்றார். குருகுலத்தோனே, இவ்விதமாகவே இந்த மகத்தான லிங்கம் தோன்றியது. மகாகாலனின் கிணறும் குளமும் புண்ணியம் மிக்கவை. அவை சித்திகளை, ஆன்மீக ஆற்றல்களை அருளக்கூடியவை. குந்தியின் மைந்தனே, இங்குள்ள லிங்கத்தை வழிபடும் மனிதர்களை மகாகாலன் தழுவிக்கொண்டு அவர்களை சிவபெருமானிடம் சிபாரிசு செய்கிறார். இந்த அற்புதமான லிங்கம் 3 உலகங்களிலும் புகழ் பெற்றது. இந்த லிங்கத்தை தரிசித்து தொட்டு வணங்கினால் அந்த மனிதர்கள் பவனின் சிவபெருமானின் இருப்பிடத்தை அடைவார்கள். அர்ஜுனா, பால்குணா, இவ்விதமாகவே இந்த 7 லிங்கங்களும் தோன்றின. இவற்றை செவிமடுப்பவர்களும் இவற்றை புகழ்ந்து போற்றுபவர்களும் புகழுரைகளை கூறுபவர்களும் சிறந்த மனிதர்கள் ஆவர். அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். 41ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.